ஹலோ மை டியர் buddies, வெல்கம் பேக் டு சினி டிஃபென்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து ட்ரான்ஸ் ஆஃப் குபேரா அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது என்ன ட்ரான்ஸ் ஆஃப் குபேரானா, குபேரா அந்த படத்தோட டீசர் தான். அதுக்கு வந்து இப்படி ஒரு பேர் ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ இப்போ தமிழ் சினிமாவில் நிறைய இந்த மாதிரி புது புது வார்த்தைகள் வந்துட்டே இருக்கு. இது இந்த டீசர் எப்படி இருக்கு அப்படின்றத விடையும் இந்த படத்து மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த எதிர்பார்ப்பை இந்த டீசர் பூர்த்தி செய்யுதா அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஓ, ஹையர் அந்த கம்பெனி தான் பிரசன்ட் பண்றாங்க. காட்டும் எனது காடும் எனது கனிம வளங்கள் அனைத்தும் எனது கோட்டை எனது கொத்தளம் எனது ஆசைப்பட்ட யாவும் எனது 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 எனதே இந்த உலகம் எல்லாம். வில்லனுக்கான சாங்கன்னு நினைக்கிறேன். எனது 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 எனதே இந்த உலகம் எல்லாம். காட்டும் போது அவர் வயசுல வயிறு பிஞ்ச செருப்பு பழைய சோறு பஞ்சம் எனது இரவு நிலவு இரவல் உணவு சாலை ஓர தூக்கம் எனது வாழும் கனவு கனவில் உறவு வசந்த கால ஏக்கம் எனது 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 எனதே இந்த உலகம் எல்லாம். என் கூட வரும் காட்டு பலம் நெஞ்சில் வரும் நாளை தீஜ்வாலை உன் கோட்டைகளை எரித்துவிடும். எதுக்காக கடைசியில் அவரே அடிக்க வர்றாப்புல? நல்லா இருக்கு. அந்த கடைசியில அந்த ஃபர்ஸ்ட் கிளிம்ஸ்ல வந்த பிஜிஎம் இறக்கிருக்காங்க. அந்த திரும்புற ஷாட்டு அதுக்கு நல்லா செட் ஆயிருந்தது அந்த ஃபர்ஸ்ட் கிளிம்ஸ்ல. இதுலயுமே ஓரளவுக்கு அங்க கேட்டதோடய இங்க கொஞ்சம் சவுண்டு கம்மி பண்ணி இன்னும் லேயர் ஆட் பண்ணி பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. ஹெட்செட்ல கேட்கும் போது சூப்பரா இருக்கு. வேற லெவல்ல இருந்தது. நிறைய ஓடுற ஷாட்டு தான் இருக்கு. தனுஷ்க்கு ஓடிக்கிட்டே இருக்காப்புல டீசர் முழுக்க. எனக்கு தெரிஞ்சு படத்துலயும் ஓடிக்கிட்டே இருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த அவர் வந்து பிச்சைக்கார மாதிரி காட்டுறாங்கல்ல, அந்த கேரக்டர்ல அதிகமா ஓடுறாரு. ஸோ அதனால வந்து அவர் ஏதாவது பின்னாடி ஒரு குரூப் வந்து துரத்திக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறதும் ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. நாகார்ஜுனா ஏன் இவரை கூட்டிட்டு போயிட்டு கோட் சூட்லாம் மாட்டி அவரோட லுக் அப்படியே சேஞ்ச் பண்றாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் மார்க்ஸ் நிறைய இருந்தாலும் படம் இந்த டீசர் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணியிருக்கு. அதுதான் சொல்லணும். நல்லா இருக்கு. பிஜிஎம் தேவி ஸ்ரீ பிரசாத் பின்னிருக்காரு. அந்த கடைசி லாஸ்ட் பிஜிஎம் ஆகட்டும், அந்த முன்னாடி வில்லனுக்கு அவருடைய கேரக்டரை ரிவீல் பண்ற மாதிரியான லிரிக்ஸ் இருந்தது. இந்த உலகம் புறம் என்னது அப்படின்ற மாதிரி லிரிக்ஸ் இருந்தது. தனுஷை காட்டும் போது அவருக்கு சம்பந்தப்பட்ட அவரோட வாழ்க்கையை ரிவீல் பண்ற மாதிரியான லிரிக்ஸ் அவருக்கு இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரே டியூன்ல வந்து இந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு பண்றதுல வந்து செமையா பண்ணியிருந்தாங்க. சினிமோட்டோகிராஃபி சொல்ல வேணும், அது பின்னிருக்காங்க. அவங்க கேமராக்கு வந்து இந்த படத்துக்குன்னு வேற மாதிரி ஒரு லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்க யூஸ்வலான படங்கள் பார்க்குற மாதிரி இல்லாம இதோட விஷுவல்ஸ் வந்து அந்த கலரை வந்து ரொம்ப டம்மி பண்ணி உள்ள நடிக்கிற ஆக்ட்ரஸை நல்லா பிரைட்டா அப்படி செம்மையா காட்டுது. ஸோ அந்த மாதிரி லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. கேமரா ஒர்க் எல்லாம் சூப்பர். டீசர் கிளிம்ஸு இதெல்லாம் வந்து அதோட ஒர்க்கை கரெக்டாக தான் பண்ணிட்டு வருது. அடுத்து ட்ரைலர் வரும்னு நினைக்கிறேன். போய் வா நண்பா அப்படின்னு ஒரு சாங் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவும் செம்மையா இருந்தது. அந்த பீட் வந்து அது இப்போ இந்த டீசர் பார்க்கும்போது எனக்கு பேக்ரவுண்டில் அந்த சாங் தான் ஓடிட்டு இருந்தது. ஸோ அதுவும் சூப்பராக இருந்தது. டேரக்டரோட கையில் தான் இருக்கு. சேகர் கமுலா அவர் தான். இதுக்கப்புறம் அந்த படத்தோட ஸ்டோரியுமே நமக்கு வந்து லைட்டாக அப்படி ரிவீல் பண்ணியிருக்காங்க. இன்னும் முழுசாக அது ரிவீல் ஆகலை. அது படத்தில் நம்ம போய் பார்க்கும்போது தான் தெரியும். ஸோ ஸ்க்ரீன் பிளே பர்ஃபெக்டாக அவர் பண்ணிட்டாங்கன்னா ஓகே அடிக்கும். ஆனால் இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. தனுஷ் சாரோட கெரியரில் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு படமாக அமையும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
எல்லா டிபார்ட்மெண்ட் ஒர்க்கும் நல்லா பண்ணியிருக்காங்க, அது நல்லாவே தெரியுது. என்னதான் வந்து ஸ்டார்டிங்கில் அந்த டீசரில் வந்து நாகார்ஜுனா இவங்கள அந்த வில்லன், அவர் தான் வில்லன் நினைக்கிறேன், எனக்கு அந்த லிரிக்ஸ் எல்லாம் கேட்கும்போது அப்படிதான் இருந்தது. ஸோ அவங்க 2 பேரையும் அப்படி காட்டிட்டு இருந்தாலும் அடுத்து தனுஷ் வரும்போது வந்து அவரோட அந்த ஸ்கிரீன் ப்ரெசன்ஸ்ல இவங்க 2 பேருமே காலி பண்ணிட்டாரு. ஸோ அதுக்கு முன்னாடி இவங்களுடைய அந்த ரிவீலிங் எல்லாம் எனக்கு மறந்து போச்சு. தனுஷ் மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ மனுஷன் வந்து நடிப்புல பின்னுவாரு, அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து ட்ரைலர் வரும். ட்ரைலரில் இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக ரிவீல் பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்போ அதை பற்றி பேசுவோம். ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான ஆல் வச்சுக்கோங்க. பாய்.